அனல் பறக்குது. நம்ம விவசாயிகளை பத்தி பேசியிருக்காரு, மக்களை மீனவர்களை பத்தி பேசியிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இருக்கிற ஆட்சிக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, மக்களை பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்காரு, விவசாயிகளை பத்தி பேசியிருக்காரு, தொண்டர்களை பத்தியும் பேசியிருக்காரு. தளபதி சூப்பரா பேசியிருக்காரு. விவசாயிகளுக்கு தான் நல்லது பேசியிருக்காரு. மீனவர்கள் சம்பந்தமா பேசியிருக்காங்க, விவசாயிகள் சம்பந்தமா பேசியிருக்காங்க, அரசியலா பேசியிருக்காங்க. அரசியல ஒரு எதிரியை எப்படி எதிர்க்கணும், எதிர்கட்சி எப்படி இருக்கணும், ஆளுங்கட்சி என்னென்ன தப்பு பண்ணாங்க அது எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. விவசாயிகளுக்கு உரக்கிடங்கு எப்படி உருவாக்கி தரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ மக்களுக்கு தேவையானதை சொல்லியிருக்காங்க. இன்னும் முழுசா தேர்தல் திட்ட அறிக்கை இன்னும் வெளியில வரல. அது வந்ததுக்கு அப்புறம் எப்படி என்னன்றது நல்லாவே தெரியும். சோ கான்பிடண்டா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கான்பிடண்டா நம்மளும் இருப்போம். ஆனா தனிப்பட்ட முறையில அவரை தனிப்பட்ட விமர்சனம் யாரும் பண்ண வேணாங்கிறது பொதுமக்களோட கோரிக்கை. நீங்க என்னதான் தனிப்பட்ட முறையில தனிநபரோட தனிப்பட்ட விஷயத்தை நீங்க பேசினாலும் அது மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னா இது மக்களுக்காக அவர் வந்திருக்காரு, கொள்ளையடிக்கிறதுக்காகவும் ஊழல் பண்றதுக்காகவும் அவர் வரல. அப்படி வந்தவங்களுக்கு தான் ரொம்ப வயிற்ற புளிய கரைக்குது. அது நிச்சயமா இருக்கு, எல்லா தொகுதியிலும் இருக்கு, திருச்சி மாவட்டத்திலும் இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல ஆணித்தரமா நம்ம சொல்றாங்க.